அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து மருத்துவமனைக்கு நடிகர் ஸ்ரீகாந்த் கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து நடிகர் ஸ்ரீகாந்தை அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் பயன்படுத்தியது தொடர்பான வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். சென்னை நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து நடிகர் ஸ்ரீகாந்தை அழைத்து செல்லும் அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். போதைப் பொருள் பயன்படுத்தியது தொடர்பான புகாரில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்ராமன். சுப்ராமன், வணக்கம். விரிவான விவரங்கள். கடந்த மாதம் நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் பப்பில் பிரதீப் என்பவர் கைது செய்யப்பட்டார். அதன் அடிப்படையில் அவரிடம் நடத்திய விசாரணையில் நடிகர் ஸ்ரீகாந்த் அவரிடமிருந்து போதைப் பொருளை பயன்படுத்தியதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் இன்று காலை நுங்கம்பாக்கம் போலீசார் அவரை கைது செய்த நிலையில் அவரிடம் தொடர்ந்து காலையிலிருந்து விசாரணையானது நடைபெற்று வந்தது. காலையில் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருடைய உடல் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு அவர் போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறாரா என்பது குறித்து உறுதி செய்வதற்காக அந்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது மீண்டும் அந்த விசாரணை எல்லாம் முடிந்து தற்பொழுது அவர் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டிருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அங்கே அவருடைய உடல் பரிசோதனை மேற்கொண்டு அதன் பின்பாக அவர் நீதிபதியின் முன்பு ஆஜர்படுத்தப்படுவாரா அல்லது மீண்டும் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்படுவாரா குறித்த தகவலானது இன்னும் தெரிவிக்கப்படவில்லை. தற்போது அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். சுப்ராமன், தற்போது உடல் பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு நடிகர் ஸ்ரீகாந்தை அழைத்து செல்லக்கூட இருக்கக்கூடிய நிலையில் எவ்வளவு நேரம் இந்த உடல் பரிசோதனை நடைபெற இருக்கு? அது தொடர்பான விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறதா? உறுதியாக இன்னும் எவ்வளவு நேரம் அந்த பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்படும் என்று இதுவரை அந்த உறுதியான தகவல் என்பது நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் காலையில் பரிசோதனை மேற்கொண்டதாகவும், ஆனால் மீண்டும் அவரிடம் விசாரணை நடத்தி அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியிருக்கிறாரா, எவ்வளவு ரூபாய்க்கு அந்த போதைப் பொருளானதை வாங்கி பயன்படுத்தியிருக்கிறார் என்பது குறித்தான அந்த விசாரணையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் தற்போது அவர் மீண்டும் இந்த பரிசோதனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த விசாரணை, அதாவது அந்த உடல் பரிசோதனையானது அங்கு நடைபெறும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. போலீசார் அவரை விரைவாக அந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அவர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே அவருடைய உடல் பரிசோதனை செய்யப்படும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுப்ராமன்.